ட்ரம்ப் இன்னைக்கு உடனே போட்டதுனால எல்லா பேருக்கும் வேலை போயிரும். உடனே ரீபில் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்ப தான் உருவாக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மாற்றா சைனா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு வர்றாங்க. அவங்க எல்லா துறையிலயும் வலுவடைந்துகிட்டு வர்றாங்க. ஈவன் இந்தியாவுமே பல முன்முயற்சிகள இந்தியால எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கையில, அவங்க இன்னைக்கு உலக அளவுல வந்து இந்த அளவுக்கு மேல் நோக்கி நிக்கிறதா, இல்லாட்டி முதன்மை இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இது மாரியா அறிவில் சிறந்த பொறியாளர்கள், அதுக்கான கட்டமைப்பு, அதோட தொடர் முயற்சி தான் காரணம். அது தடைப்படையில அவங்க பின்னடைவாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கவங்க அடுத்தது முன்னிலைக்கு வந்துருவாங்க. முதன்மையான இடத்துக்கு வந்துருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா பின்தங்கக்கூடிய இடத்துக்கு வந்துரும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அங்க இருக்க நிறுவனங்கள் இது மாரியே பின்னடைவையோ, லாபம் குறையறதையோ விரும்ப மாட்டாங்க. அதனால என்ன செய்வாங்க, அங்க வச்சு வேலை பார்க்க வேண்டியவங்கள இந்த இந்தியாலயே ஒரு நிறுவனத்த தொடங்கி, இங்க இருந்து வேலை பார்க்கறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கலாம். இல்லாட்டி இங்கேயே சில நிறுவனங்கள துவங்கலாம். இல்லாட்டி இங்க இருக்க நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப் மாரியா வச்சுக்கிட்டு, இங்க இருந்து அவங்க வேலைகள வாங்க முடியும். அதனால ட்ரம்ப் இப்ப வந்து எல்லாத்தையும் வெளியேற்றுங்கிற மாரியே வெளியேற்றிட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிற முடியும்னா, போயிற முடியாதுங்கிறது தான் உண்மை.